வெல்கம் டு சரசு சமையல். இன்னைக்கு நம்ம ஒரு மாங்காய் ஊறுகாய் தான் போட போறோங்க. இந்த சம்மர் சீசன் வந்துருச்சுனாவே நமக்கு மாங்காய், மாம்பழம் இதெல்லாமே அதிகமா கிடைக்கும். அதே மாதிரியே எனக்கு வந்து ஊறுகாய் மாங்காய் கிடைச்சிச்சுங்க. நல்ல காயா இருந்துச்சு. அதை தான் வெட்டி நான் இன்னைக்கு ஊறுகாய் போட போறேன். ஊறுகாய் போடுறதுக்கு இந்த மாதிரி மாங்காய் தாங்க நான் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதை நம்ம நல்லா தண்ணியில் கழுவிட்டு இதை தொடச்சி எடுத்துக்கணுங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம வெட்டணும். இந்த மாதிரி நம்ம கொட்டையோட முதல்ல நம்ம வெட்டி எடுத்துடணுங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம இதிலேருந்து சின்ன சின்ன பீஸாக எடுக்கணும். இந்த மாதிரி விதை இருக்கிறத நம்ம எடுத்துடலாம். விதை இல்லாமல் அந்த ஓடு மாதிரி இருக்கிறத நம்ம எடுக்க வேண்டாம். அப்படியே அதை கட் பண்ணி போட்டுக்கலாம். நிறம் கொடுத்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் மாங்காய் வந்து நல்ல கெட்டி காயாக தாங்க இருந்துச்சு. நறுக்கின மாங்காய் துண்டுகளை நான் ஒரு நல்ல காட்டன் துணியை விரித்து விட்டுங்க நல்ல வெயிலில் போட்டுட்டேன். ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் போட்டேங்க. சதை பகுதியில் வந்து மேலே தெரிகிற மாதிரி நம்ம வச்சிடணும். அப்போ தான் நல்லா காஞ்சு வரும். இந்த மாதிரி 3-4 மணி நேரம் காஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கிட்டேங்க. இப்போ அதில் சேர்த்தாச்சு. இப்போ இந்த படியில் தான் நான் வந்து 5 படி அளவுக்கு மாங்காய் அளந்து எடுத்திருக்கேங்க. நம்ம ஏதாவது ஒரு கப்பில் கூட அளந்து எடுத்துக்கலாம். ஏன்னா எந்த கப்பில் எடுக்கிறோமோ அதே கப்பில் தான் நம்ம மற்ற அளவுகளும் எடுக்கணுங்க. இப்போது உப்பு பார்த்திங்கன்னா அதே படியில் அரைப்படி எடுத்திருக்கேன். மிளகாத்தூளும் அரைப்படி எடுத்திருக்கேன். கடுகு 1/4 படி எடுத்திருக்கேங்க. வெந்தயம் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேங்க. பெருங்காயத்தூள் ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேங்க. நீங்கள் கட்டி பெருங்காயம் கூட வறுத்து நுணுக்கிக்கலாம். மஞ்சள் தூள் 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ நான் மாங்காய் அளந்த அதே படியிலேயே 3/4 அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேங்க. அதை காய்ச்சணும். இப்போ நம்ம உப்பையும் நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க. கடுகு வெந்தய பொடியும் வறுக்க போகிறோம். இப்போ முதல்ல நம்ம கடுகு வெந்தய பொடி வறுக்கிறதுக்காக வெந்தயம் ஒரு வாணலியில் சேர்த்துக்கணுங்க. ட்ரையாக தான் சேர்க்கணும். இப்போ இது லேசாக செவந்து வந்தோடனே இப்போ நம்ம கடுகு சேர்த்துடலாங்க. கடுகு சேர்த்து கொஞ்சம் நேரம் கைவிடாமல் நம்ம பெரட்டி விட்டுட்டே இருக்கணுங்க. பெரட்டி விட்டுட்டே இருக்கும்போது சடச்சடான்னு சத்தம் வரும். அப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணுங்க. இதுக்கிடையில் நல்லெண்ணெய் ஒரு அடுப்பில் ஒரு வாணலியில் ஊற்றி நான் காய வச்சுருக்கேங்க. அதில் வந்து கடுகு தாளிச்சுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி வெடிக்கிற சவுண்டு வந்த உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அடுப்பை ஆஃப் பண்ணாவே கடுகு மீதி இருக்க கடுகு எல்லாமே பொரிஞ்சிரும். இப்போ பக்கத்து அடுப்பில் நல்லெண்ணெய் காய்ச்சிருக்கும் இல்லைங்களா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கடுகு தாளிச்சிக்கலாங்க. இதுவும் சடச்சடான்னு சவுண்டு வர ஆரம்பிக்கும் போதே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எண்ணெயை நல்லா ஆற விட்டுறணும். ஆறினதுக்கப்புறமா தான் நம்ம ஊறுகாய் கலக்கும்போது சேர்க்கணுங்க. இப்போ நான் உப்பை வறுக்கிறேன். ஒரு வாணலியில் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கைவிடாமல் வறுத்துக்கணுங்க. இதுவுமே வந்து ஃபைனலாக நமக்கு ஒரு சடச்சடா சத்தம் வரும். அந்த சவுண்டு வரும்போது நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வேற ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சிடணுங்க. இப்போது கடுகு வெந்தய பொடிக்கு ஒரு பக்கம் ஆறிட்டுருக்குங்க, ஒரு பக்கம் உப்பு ஆறிட்டுருக்கு. இப்போ நான் உங்களுக்கு உப்பை காட்டுறேன் பாருங்களேன். அதில் கொஞ்சம் கூட ஈர பசியே இருக்காதுங்க. இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வறுத்து ஆற வச்சு இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சாச்சுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு பொடி பண்ணிக்கணும். இந்த மாதிரி உப்பு போடும்போது தான் ஊறுகாய் வந்து 4 படை கெடாமல் இருக்குங்க. இப்போ கடுகு வெந்தய பொடியும் நான் இப்போ ஆறினதுக்கப்புறமா அரைச்சிட்டு வந்துட்டேங்க. கொஞ்சம் கொரகொரப்பாக தான் இருக்கும். இப்போ நமக்கு மாங்காய் துண்டுகள் ரெடியாக இருக்குங்க. எல்லாத்தையுமா சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு உப்பு சேர்க்குறேங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறமா இப்போ மஞ்சள் தூள் எடுத்து வச்சதை இதில் நம்ம சேர்த்துடலாங்க. இதெல்லாம் தான் இந்த ஊறுகாய்க்கு வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸுங்க. அதனால் வந்து எல்லாமே நம்ம கொஞ்சம் தாராளமாக தான் சேர்த்துக்கணும். மிளகாத்தூளும் பாருங்கள், அரை ஆளாக்கு, அதாவது அந்த படியில் வந்து அரைப்படி சேர்த்துட்டேன். அதே மாதிரி பெருங்காயத்தூளும் 5 டீஸ்பூன் எடுத்து வச்சது எல்லாத்தையுமே சேர்த்துட்றேங்க. இப்போ கடுகு வெந்தய பொடியும் வறுத்தது எல்லாத்தையுமே இப்போ நுணுக்கி சேர்த்தாச்சுங்க. இப்போ இவ்வளோ போடும்போது தான் இந்த ஊறுகாய் வந்து கெடாமல் 4 படை நமக்கு வருங்க. அதுக்காக தான் நம்ம இவ்வளோ பொருட்கள் சேர்த்துறோம். இதை நமக்கு கையில் பெரட்டி விட கஷ்டமாக இருந்தால் இந்த மாதிரி நம்ம அப்படியே குலுக்கியும் விட்டுக்கலாங்க. ஆனால் நல்லா பெரட்டி விட்டுறணும். அந்த மசால் எல்லாமே வந்து நமக்கு மாங்காய் பீஸோடு சேரணும். நம்ம எண்ணெய் ஊற்றும் போது இன்னும் கொஞ்சம் நல்லா சேர்ந்து வந்துடுங்க. நம்ம இதில் எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸுமே சேர்க்கலைங்க. நம்ம சேர்த்த இந்த பொருட்கள் மட்டுமே இந்த ஊறுகாய்க்கு ப்ரிசர்வேட்டிவ்ஸுங்க. இப்போ நம்ம காய்ச்சி ஆற வச்சு கடுகு தாளித்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த எண்ணெயும் இதில் சேர்த்தாச்சுங்க. அதாவது 3/4 படி நல்லெண்ணெய்.
எல்லாத்தையுமா சேர்த்து இப்போ நல்லா பெரட்டி விட்டுறலாங்க. இப்போ பெரட்டி விடும்போது அவ்வளோ எண்ணெயும் எங்கே போச்சுன்னே தெரியாது பாருங்கள். அந்த மாதிரி ட்ரையாக தான் இருக்கும். ஆனால் இது ஊற ஊற உங்களுக்கு அடுத்த நாள் நல்லா தெளிஞ்சு அந்த எண்ணெயெல்லாம் வந்துருங்க. இதை நல்லா பெரட்டி விட்டுக்கணும். ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கைவிடாமல் பெரட்டி விடுங்க. உங்கள் கையில் ஈரம் இருக்கக்கூடாது, கரண்டிலையும் ஈரம் இருக்கக்கூடாதுங்க, பாத்திரத்துலேயும் ஈரம் இருக்கக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. அப்போ தான் நமக்கு வருஷத்துக்கு ஊறுகாய் கெடாமல் இருக்குங்க. இப்போ நான் நல்லா பெரட்டி வச்சதை இந்த மாதிரி ஒரு ஜாடியில் போட்டுக்கிட்டேன். நீங்கள் குறைவான அளவு போடுற மாதிரி இருந்தால் கண்ணாடி பாட்டிலில் போட்டுக்குங்க, இல்லைன்னா ஜாடியில் கூட போட்டுக்கலாங்க, சின்ன ஜாடியில். நான் இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக எடுத்துருக்கிறதால பெரிய ஜாடியில் போட்டுட்டேங்க. பாருங்கள், அந்த டவரால் இருந்த எல்லாத்தையுமே இந்த ஒரு ஜாடியிலேயே போட்டாச்சு. இது அடுத்த நாள் இன்னும் கொஞ்சம் கணிசமாக குறைஞ்சி தான் வரும். அதனால் ஊறும்போது இந்த ஜாடியே சரியாக இருக்குங்க. இப்போ நான் வெள்ளை துணி போட்டு இதை கவர் பண்ணிட்டேங்க. ஒரு ரப்பர் பேண்டை போட்டு நம்ம மூடி எடுத்து ஓரமாக வச்சிடலாம். தண்ணி படாத இடமா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த நாள் இதை நம்ம மறுபடியும் பெரட்டி விடணுங்க. நல்லா ஒரு நாள் ஃபுல்லாக ரெஸ்ட்டு கொடுத்துடலாம். முந்தின நாள் மத்தியானம் நான் 3 மணிக்கு தான் இந்த ஊறுகாய் போட்டு இந்த மாதிரி பேக் பண்ணி வச்சேங்க. அடுத்த நாள் மத்தியானம் 3 மணிக்கு மேலே தான், ஏன்னா 24 மணி நேரம் அதுக்கு ரெஸ்ட்டு கொடுத்து நம்ம பெரட்டி விடும்போது தான் அந்த எண்ணெயெல்லாம் பாருங்கள் அப்படியே இப்போ குளங்கட்டி வந்துருச்சு பாருங்களேன். நல்லா மிதங்கி வருது பாருங்கள் எண்ணெய். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடணும். நம்ம ஊற்றுற எண்ணெய் ஃபுல்லாக அதிலே தான் இருக்கும். அது ஊற 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 நல்லா கசிஞ்சு வந்துருச்சு பாருங்களேன். அதே மாதிரி பெரட்டி விடும்போதும் உங்கள் கையில் ஈரம் இருக்கக்கூடாது, கரண்டிலையும் ஈரம் இருக்கக்கூடாதுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்கணும். கீழே இருந்து மேலேயும் மேலேருந்து கீழேயும் நல்லா இந்த மாதிரி பெரட்டி பெரட்டி விட்டுக்கணுங்க. அதே மாதிரி மறுபடியும் கரண்டியில் இருக்கிறதையுமே கை வச்செல்லாம் நம்ம க்ளீன் பண்ணக்கூடாதுங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்பூனால் எடுத்து விட்டு ஓரத்தில் துடைக்கும் போது நல்ல ட்ரை கிளாத்து ஈரமில்லாத துணியில் துடைச்சிட்டு பாருங்கள், மறுபடியும் நம்ம அந்த வெள்ளை துணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த வெள்ளை துணியை கூட ரொம்ப ஜாக்கிரதையாக பக்கத்தில் ஒரு தட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து இந்த மாதிரி கவர் பண்ணி ரப்பர் பேண்ட் போட்டு வச்சிடலாங்க. நம்ம 3 நாளுமே டெய்லியும் இந்த மாதிரி பெரட்டி பெரட்டி விட்டுக்கணுங்க. வெயிலெலாம் வைக்க வேண்டியதில்லை. நல்லா நம்ம பெரட்டி விட்டுட்டு வெள்ளை துணியில் மறுபடியும் கவர் பண்ணி வச்சாலே போதுமானது. மாங்காய் ஊறுகாய்னா யாருக்கு தாங்க பிடிக்காது? பாருங்கள், மாங்காய் ஊறுகாயை பார்க்கும்போதே எச்சில் ஊறுது இல்லைங்களா? நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். கொஞ்சமாக போட்டு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அது நல்லா வரும். அதுக்கப்புறம் நீங்கள் ஜாஸ்தியான அளவில் செஞ்சுக்கலாங்க. இதுக்கு முன்னாடியும் நான் இதே மாதிரி மாங்காய் ஊறுகாய் கொடுத்துருக்கேங்க. நீங்கள் எல்லாருமே நிறைய பேர் அம்மா போட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூங்க. ஊறுகாய் இன்னைக்கு 3 நாள் ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி வெள்ளை துணி போட்டு நான் ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுருக்கேன். நம்ம நூல்லையும் கட்டி வச்சுக்கலாம். நான் டெய்லி பெரட்டி விட்டதையும் உங்ககிட்ட காட்டினேன். இன்னைக்கு பாருங்கள், இப்போ இன்னைக்கு 3 நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு இந்த கண்டிஷனில் இருக்குங்க. இங்கே பாருங்கள், நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே அப்படியே நல்லா சொதம்ப முதங்கிட்டு இருக்கு பாருங்களேன். இப்போ நல்லா இதை பெரட்டி விட்டு இதை நம்ம பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. பாருங்கள், நான் ஊற்றின எண்ணெயோட அளவுகள் கரெக்டாக இருக்குது. நம்ம சரியான அளவு ஊற்றினா தான் இந்த மாதிரி மேலே நல்லா முதங்கிட்டு வரும். இந்த மாதிரி இருந்தால் தான் வருஷத்துக்கு கெட்டு போகாமல் இருக்குங்க. இதை நல்லா கீழே வரைக்கும் விட்டு கலக்கி விட்டு அதுக்கப்புறமா நம்ம பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கலாங்க. இப்போ நம்மளோட கெட்டு போகாத ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சுங்க. ஈரம் படாமல் பத்திரமா வச்சுக்கணும் இதை. இப்போ நான் சொல்லி கொடுத்தோம் இதே மெத்தடில் நீங்கள் ஊறுகாய் போட்டு பாருங்கள், ரொம்பவே அருமையாக இருக்குங்க. இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ண ஊறுகாயை கண்ணாடி பாட்டிலில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். அப்பப்போ தேவைக்கு எடுத்துக்கலாம். நம்ம எடுக்கும்போது கையிலையோ ஸ்பூன்லேயோ ஈரம் படாமல் இருக்கணுங்க. அதே மாதிரி நீங்கள் மரக்கரண்டி ஸ்பூன் பயன்படுத்தி எடுங்க. ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் அப்படியே இருக்குங்க. இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காட்டினேன் மாங்காய் ஊறுகாய். நான் வீடியோ எடுத்து 1 மாதம் ஆகுதுங்க இந்த ஊறுகாய் செஞ்சு. 1 மாதத்துக்கும் நான் இந்த ஊறுகாயை பாருங்கள், நான் தனியாக பாட்டிலில் குட்டி பாட்டிலில் போட்டு வெளியிலேயே தான் வச்சுட்டு நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த எண்ணெயோடு அப்படியே இருக்குது பாருங்களேன். அந்த கிரேவி, இந்த எண்ணெய் எல்லாமே அப்படியே இருக்குது. நம்ம தண்ணி படாமல் எவ்வளோ தூரம் வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு கெடாமல் இருக்குங்க. நான் செஞ்ச இந்த மாங்காய் ஊறுகாய் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இன்னொரு விஷயங்க, நீங்கள் 6 மாதம் வரைக்குமே இதை வெளியில் வச்சுருந்தாலுமே கெட்டு போகவே போகாது. தண்ணி படாமல் மட்டும் நம்ம வச்சுக்கணும். நீங்கள் வேணால் டெஸ்ட் பண்ணுறதுக்காக வச்சு கூட பாருங்கள். ஆனால் கலர் கொஞ்சம் மாறி
மாறிடும், கருத்துரும். ஆனா நீங்க ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா வருஷம் ஆனாலும் இதே கலர் அப்படியே நமக்கு கிடைக்குங்க, கலரே மாறாம இருக்கும். அதனால நம்ம தேவைப்படுறப்ப எடுத்து யூஸ் பண்ணிட்டு திரும்பவும் நம்ம உள்ள வச்சுக்கலாம். சின்ன சின்ன பாட்டில்ஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அப்பப்ப நம்ம தேவைக்கு எடுத்து கூட நம்ம வெளியில வச்சுக்கலாங்க. நீங்க கண்டிப்பா இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இதை பார்த்துட்டு எப்பயும் போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. சரசு சமையல் பாருங்க, சமையல் நல்லா பண்ணுங்க. சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை 10 மணி முதல் இரவு 7 மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணலாங்க. தேங்க்யூ.